ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்றைக்கி அதியும் நானும்ல என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. கடகடன்ட்டு வயசு ஓடிட்டே இருக்குது. எனக்கு 31 ஆச்சுங்க. நான் 1994 பார்னு. அந்த அன்னைக்கு அதிரனுக்கும் ஸ்கூல் இருந்தது, அவருக்கும் ஆஃபீஸ் இருந்தது. நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களோட சின்ன செலிப்ரேஷன் உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அன்னைக்கு காலையில் உளுந்த வடை செய்யலாம் அப்படின்னு நைட்டே உளுந்து ஊற வச்சுருந்தேங்க. பசங்களுக்கு மிளகா போடாமல் தனியாக எடுத்து போட்டுட்டேன் அரைச்சதை. எங்களுக்கு பச்சை மிளகாலாம் போட்டு குறுமிளகாலாம் போட்டு அதை பண்ணிட்டேன். ஏன்னா இது அப்படியே கடிச்சு சாப்பிட்டானுங்கன்னா அதில் பச்சை மிளகா இருந்தால் தெரியாது அப்படின்ட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். யூஸ்வலாக எப்போ பண்ணுறதுனால நான் இப்படி தான் பிளான் பண்ணுவேன். அந்த அன்னைக்கு உளுந்த வடை சூப்பராக வந்திருந்ததுங்க. அப்புறம் இதுக்கு சைடில் இது தேங்காய் சட்னியும் வெண்பொங்கலும் பண்ணியிருந்தேன். காலையில் அதிரனுக்கும் அதவே சாப்பிட கொடுத்துட்டு லஞ்சுக்குமே அதவே கொடுத்து விட்டுட்டேன். என்னால் வெரைட்டிஸும் பண்ண முடியல, ஏன்னா நைட்டும் வெளியில் போகிறோம் அப்படின்ட்டு. நிலன் இப்பெல்லாம் சரியாகவே சாப்பிட்றது இல்லைங்க. நானும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். காலையில் அதிரனுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டுட்டேங்க. நிலனுக்கும் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இப்போ தான் சாப்பிட போகிறேன். வெண்பொங்கல், உளுந்த வடை, தேங்காய் சட்னி. மத்தியானம் பெருசாக எதுவும் செய்யலை, ஏன்னா அவரும் ஆஃபீஸ் போகிறாரு. டீம் லஞ்ச் வெளியில் சாப்பிட போகிறாரு. நானும் நிலன் மட்டும்தான். சரி சாப்பாடு வச்சு தயிர் வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். நைட்டு வெளியில் போகிறோம், கோவிலுக்கு போயிட்டு டின்னர் வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியே எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ இடையில என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம். அவங்க லாஸ்ட் டைம் மெட்டர்னிட்டி வியர் வாங்கிட்டு போனாங்க. ஒரு 4 போல் வாங்கிட்டு போனாங்க. அவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வீட்டுக்கு வருவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவங்க கீழே லாபிலேயே பாப்பா தூங்குறாங்க, காரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலனுக்கும் அதிக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு பர்த்டேன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். எனக்கும் க்யூட்டாக ஒரு பேங்கிளும் கம்மலும் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு பாசம் வச்சு ஒருத்தவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் லாவண்யா வந்திருந்தாங்க. அவங்களும் கிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் அவங்களே ஹேண்ட்மேடாக பண்ணதுங்க. வளையல், கம்மல், கிளிப்புன்ட்டு எல்லாமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க, சேலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாம் க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஆக்சுவலாக இவங்க கிட்ட தான் நான் எனக்கு இன்னொருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வாங்கியிருந்திருக்காங்க போல். நான் அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் அது எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் ஃப்ரெண்டு கூடன்னு சேர்ந்தா கண்டிப்பாக எனக்கு காஃபி இல்லை டீ போட்டு குடிச்சிருவோங்க. கூட கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. But it's not the card. That's so tiny. I need to write. வேலண்டைன்ஸ் டேக்கு. பட் இட்ஸ் ஓகே தங்க, லவ் நல்ல இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கார்டு அதான் மேக் பண்ணி கொடுத்தேன். ஓகே, அது எழுதிட்டு ஆக்சுவலி நான் தான் மேக் பண்ண. கார்ட்போர்ட் தான் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி இது பண்ணியா? ஓகே, தேங்க்யூ. அவன் சொல்கிறான் பாரு, தேங்க்யூ. அவன் டான்ஸ் ஆடுறான் அதிகமா. அதிரனால அந்த அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு எழுதி ப்ரெசென்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா இந்த லெட்டர் அவனே எழுதி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணான்.
வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஏன்னா பர்த்டே அன்னைக்கு ஏதோ சின்ன கார்டு கொடுத்துட்டோன்னு அவனுக்கே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு போல். அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாமா? அவன் அப்பளையா இருந்தா அது என்னன்னே தெரியாது. தேங்க்யூ. வாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க அந்த ரெட் ரோஸ் பஞ்ச் கொடுத்துட்டு. ஏன்னா அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு தெரியும். அதனால் அவனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரப்போ அதை வாங்கிட்டு ரெட் கலர்லேயே கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவருக்கு என்னதான் ஒர்க் இருந்தாலும் என்னை அவ்வளோ டேக் கேர் பண்ணிப்பாருங்க. என்ன சொல்கிறது, நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு. அந்த உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க அவர். நான் சும்மா அந்த வீடியோக்காகவோ இதுக்காகவோ நான் சொல்லலை, ரியாலிட்டியே அதுதான். அப்புறம் அதிரன் வந்து கேக் கட் பண்ணுறப்ப தங்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தங்கம் சிரி அப்படின்னு சொன்னேன். எனக்கு இப்படி தான் சிரிக்க தெரியும்ட்டு மூட் ஆஃப் ஆகிட்டான். அதனால தான் ஒரு மாதிரி சேடாக இருந்தான். அப்புறம் அப்படியே சரியாயிக்கிட்டான். அப்புறம் நிலன் எப்படா இந்த கேக்கை ஊட்டுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா கேக் அது எப்படி தெரியுதுன்னு தெரியல குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி ஜங்க் ஐட்டமு இல்லை இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் பார்த்தா அவனுக்கு இதாயிக்குது. அதனாலயே நாங்கள் அதிரனுக்கும் பெருசாக கொடுத்துக்கிறது இல்லை. எதுனாலும் மோஸ்ட்லி வீட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். காட்டிட்டு இருக்கிறீங்கன்ட்டு எடுத்து வாயில் சுருக்கி கையெழுத்து அவனே வாயில் சுருக்கி மொட்டை. இப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டோங்க. மணி 6:30 ஆகுது. சரி, இன்னைக்கு மகா சிவராத்திரி அப்படின்ட்டு கோவில் போயிட்டு அப்படியே நைட்டுக்கு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அவருக்கு இன்னைக்கு ஒர்க் முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து ஆஃபீஸில் ஒரு டெமோ அப்படின்ட்டு ஒரு 11க்கு மேலே தாங்க கிளம்புனாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதையே நான் தான் பிக் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் அவரே நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டு பயங்கர ஒர்க்குங்க அவருக்கு. ஒரு 6 மணிக்கு மேலே தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் கேக் கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே பசங்களை ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆயிட்டேன். கேக் கட் பண்ணிட்டு இப்போதான் கிளம்புறோம் கோவிலுக்கு. இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுங்க. கனடா கந்தசாமி கோவிலுங்கிறப்ப ஒரு 3/4 மணி நேரமே ஆயிடும். அப்புறம் போயிட்டு அங்கே பக்கத்துலேயே இஸ்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கே நல்லா இருக்கும் வெஜ்ஜு. இன்னைக்கு மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுனால சரி வெஜ்ஜுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு வாங்க நம்ம அப்படியே கோவிலுக்கு கிளம்பலாம். பசங்களுக்கு வாட்டர் பாட்டில் மட்டும் தண்ணி பிடிச்சிட்டேன். இனி டைப்பர் பேக் எடுத்துட்டு போல மாட்டி. என்ன சாப்பிட்டீங்க நிலனே? அங்கதான் என்ன சாப்பிட்ட? கேக் சொல்லிடு. சரி, இவங்க எல்லாத்துக்கும் புஷ்பா பண்ணி காமிச்சிரு. எப்படி இப்படி பண்ணுவீல்ல? அச்சோ. சரி போல அதிகமாவா கிளம்பிட்டோங்க. ஒரு 1/2 hour போலதான் டிராவலு. போயிட்டு அங்கே நல்லா விசேஷமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புவோம். கோவிலில் நல்ல விசேஷமாக இருந்ததுங்க. நல்ல கோவிலே நிறக்க இருந்தாங்க. அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போயிட்டு எல்லா சாமிகளையும் கும்பிட்டு, இங்கே எல்லா சாமியுமே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதான் சிவன் கோவிலும் இருக்குது. முருகர், ஐயப்பன், நவகிரகம், அந்த மாதிரி நிறைய விநாயகர்ன்ட்டு எல்லா சாமிகளும் இருக்காங்க. கூட்டமாக இருந்தது கோவிலும். அப்புறம் நாங்கள் போய் திருப்தியாக சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அங்கேருந்து இஸ்க்கு ஒரு 5 minutes தாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு இப்போ ரீசண்டாக வந்தது தான். நல்ல ஃபேமஸும் கூட. இது நல்லாயிருக்கும் அவங்க ஃபுட்டு எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரியும், குவிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் வீடியோ போடுற அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுங்க. எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த வீக் கொஞ்சம் பாசிட்டிவ்லலாம் போச்சு. வெதர் நல்லா இருக்குது. அந்த அன்னைக்கு நல்ல குளிர். அங்கேருந்து இறங்கி அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓஹோ, வேணுமா? என்னது 6000 எங்க இருக்கு? 6ங்கிற 6 இங்க இல்ல. 15.9 ஏமா இதுக்கு ஸ்டார்டருக்கு பேபி கார்ன், கிறிஸ்பி பேபி கார்ன்.
அப்புறம் அவர் நீயே சூஸ் பண்ண மோனி, டுடே இஸ் யுவர் டே அப்படின்னு சொல்லிட்டாருன்ட்டு நான் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணேன். பார்த்து கவனிச்சாரு. எல்லாம் சாப்பிட்டு பசங்களையும் கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு நிலன் சுத்தவங்க அங்கே ஃப்ரூட் சாலட் தான் கொஞ்சம் சாப்பிட்டான். லைட்டாக எடுத்து 2 வாயில் வச்சான். ஸோ வெயில் ஊற்றுறது தான் எனக்கு அறிவே. ஏமா எவ்வளோ பெரிய வாய். நிலன் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரீசன்ட் டைம்ஸில் ரெஸ்டாரண்ட்டுன்னு போனோம்னா இந்த மாதிரி ஹை சேரில் உட்காந்துக்கிறானுங்க. அவன் பாட்டுக்கு அவனுக்கு பிளேட்டில் வச்சிட்டோம்னா அது எது வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறான். நிலன் பொறுத்த வரைக்கும் அவன் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா பிரியாணினாலுமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டா உப்புமானாலும் சாப்பிட்டுப்பான். அந்த மாதிரி அவன் நல்லா ஸ்டப்பானாக இருப்பான். சாப்பிட்ற விஷயத்தில் சாப்பிடக்கூடாதுன்னா அவன் சாப்பிட்டுக்க மாட்டான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஜாக் ஃப்ரூட்டில் பிரியாணி இருந்தது. ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்ணோம். நல்லா இருந்தது. கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கும்னு தெரில. ஜாக் ஃப்ரூட்டில் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்லா இருந்தது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் கிறிஸ்பி கார்னு, அப்புறம் அந்த வெண்டைக்காயில் ஏதோ கிறிஸ்பியாக ஒன்று பிந்தி கிறிஸ்பின்னு ஏதோ இருந்தது. அது அந்த மாதிரி ஸ்டார்டருக்கெல்லாம் இது பண்ணி சாப்பிட்டு அப்புறம் நானு அதெல்லாம் இது பண்ணியிருந்தோம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க அங்கேருந்து. சரி பசங்க தூங்கிடுவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தானுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட. கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்த ஏவுகணை. ஆம், ஒரு கண்டம் விட்டு மற்றொரு கண்டம் பாய்ந்த ஏவுகணை. 2 சிங்கங்களை பெற்றெடுத்த ஒரு சிங்கப்பெண். 2 சிங்க குட்டிகளை பெற்றெடுத்த ஒரு சிங்கப்பெண். உன் காந்த ஈர்ப்பில் உன்னை சுற்றி எத்தனை இரும்பு துகள்கள். உன் காந்த ஈர்ப்பில் உன்னை சுற்றி எத்தனை இரும்பு துகள்கள், அத்தனையும் உறவுகள். ஒட்டி கொண்டன அனைத்தும் உன்னை பற்றி. அவை ஒட்டி கொண்டன அனைத்தும் உன்னை பற்றி. தனியாய் துணையுடன் தனித்து நின்று துணிவு காட்டும் தங்கமகள். தனியாய் துணையுடன் தனித்து நின்று துணிவு காட்டும் தங்கமகள். வெற்றிக்கான படிக்கட்டுகளை வேகமாக கட்டும் வெறிகொண்ட உன் உழைப்பு. வெற்றிக்கான படிக்கட்டுகளை வேகமாய் கட்டும் வெறிகொண்ட உன் உழைப்பு. இவை அனைத்தும் நீ வழி செல்லும் பாதைகளில் பூக்களாய். இவை அனைத்தும் நீ வழி செல்லும் பாதைகளில் பூக்களாய். அதனுடன் என் அன்புவும் நிரம்பிய மகிழ்வில் உன் அடிகளின் அடியில். நிரம்பிய மகிழ்வில் உன் அடிகளின் அடியில். இனி புலரட்டும் புது விடியல். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்றென்றும் அன்புடன், என்றென்றும் அன்புடன், மாமா கண்ணன் குமார்.